உபயோகிக்கிற சமையல் எண்ணெயை பற்றி. எண்ணெய் அப்படிங்கிறது இல்லாத சமையல், அதுவும் இந்த தென்னாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் எண்ணெய் இல்லாத சமையல் கிடையாது. அந்த அளவுக்கு வேர்ல்டு அளவுலே நாம் அந்த ருசி அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நாம் உள்ளே போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அது போல். அப்போ அந்த எண்ணெயினால் எவ்வளவு நமக்கு உள்ள தீங்கு வருது, அதை சின்ன சின்ன ஒரு விழிப்புணர்வுனால எப்படி நம்ம அதை தடுத்துக்கலாம், நோய் வராமல் எப்படி தடுத்துக்கலாம், இந்த எண்ணெயை உபயோகிக்கிறது மூலம் வந்த நோயை எப்படி வெளியேற்றவும் பண்ணலாம். அப்படி நம்மளை சரி பண்ணிக்கும் போது, எண்ணெயினால் சரி பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு அவஸ்தையும் இருக்காது. நாம் சமையலில் உபயோகப்படுத்துகிற எல்லா எண்ணெயுமே கொழுப்பு தான். நாம் ஏமாந்துடக்கூடாது, இதை எடுத்தால் கம்மியாக இருக்கும், அதை எடுத்தால் கம்மியாக இருக்கும்ல. சில எண்ணெய் ஈரல் வழியாக போய் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது, சில எண்ணெய் நேரடியாகவே கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இதுதான் நமக்கு வித்தியாசம். எந்த எண்ணெயுமே அளவு அறிஞ்சு பயன்படுத்தினோம்னா போதும். நோய்கள் கிட்ட வர கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அதாவது எடுத்துக்கும். நம்ம உடம்புல என்ன காரணமாகவே தான் கலோரி அதிகமாகுது. அந்த கலோரிங்கிறது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதிக கலோரி கொழுப்பாக மாறி வயிறில் படியுது. தொந்தியில் இருக்கிற கொழுப்பு கரைஞ்சு கெட்ட கொழுப்பாகவும் மாறுது. கெட்ட கொழுப்பு இரத்த குழாயில் அடைச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வருது. சிலருக்கு தொந்தி இல்லைன்னாலுமே கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு பரம்பரைத்தன்மையும் காரணம் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. ஆனால் இவங்க பாவம் இல்லை, சாப்பிட்டுட்டு அது போலன்னா கூட பரவாயில்ல, சாப்பிடாமையே அந்த ஜீன் நம்மளோட இதில் தான் பாருங்கள், அந்த முன் ஜென்மத்தினுடைய அந்த வாசம் கூட வருதுங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். இதனால் வளர்கிற குழந்தை முதல்ல இளையவர் முதியவர் வரையிலும் பாரபட்சம் பார்க்காம நாம் என்ன அளவுகளை குறைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சின்ன பிள்ளையில் நம்ம நிறையா கொடுப்போம். நம்மளோட ஜீனே அது போல் இருந்ததுன்னு வைங்க, 40 வயசுக்கு மேலே அது திடீர்னு எந்திரிக்கும், தூங்கிட்டு இருந்தது. அப்போ ஏன் எதனால் நான் இவ்வளோ சாப்பிட்லையே அவ்வளோ சாப்பிட்லையேன்னு சொல்லுவோம். அதனால் லிமிட்டாகவே குழந்தை பருவத்திலேருந்து ஓரளவுக்கு, ஆனால் எண்ணெய் கண்டிப்பாக முக்கியம். நாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், திரும்ப திரும்ப சூடுபடுத்தின எண்ணெயை தவிர்க்கிறது நல்லது. அதிக எண்ணெய் இரத்த குழாயில் படிஞ்சதுன்னா இரத்த குழாயில் அடைப்பு, அதனால் உடல் பருமனாகுது. இதனால் இதய நோய், சர்க்கரை நோய் வருது, கல்லீரல் நோய் கூட வருது. கொஞ்சம் அந்த ரைட் சைடு வீங்கினது போலவே இருக்கும், அது போல் வயிற்றில். எண்ணெய் எப்படி கலோரியை அதிகப்படுத்துது? முதல்ல கலோரி அப்படின்னா என்ன? அதாவது நாம் அளவிடுறதுக்கு உபயோகப்படுத்தப்படுற ஒரு யூனிட் தான் கலோரி அப்படின்னு சொல்கிறது. நாம் சாப்பிட்ற உணவை உறிஞ்சி அது செரிச்சதுக்கப்புறமா உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலின் அளவை தான், அதாவது அளவை தான் மதிப்பிடும் அலகு தான் கலோரி. செரித்த உடனே கிடைச்ச ஆற்றலை தனக்கு தேவையான அளவு கலோரியை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற ஆற்றலை கொழுப்பாக மாற்றி அது சேமித்து வச்சுக்குது. ஆற்றல் அதிகமாக சேமிக்கப்படும் போது உடல் எடை அதிகமாகுது. உங்கள் உயரம் 150 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைங்களேன், 100 கழிச்சிருங்க, 50 கிலோ வெயிட் தான் நீங்கள் இருக்கணும். இது ஈஸியாக ஓரளவு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஈஸி மெத்தடு. எண்ணெய் எப்படி கலோரியை அதிகப்படுத்துதுன்னா, ஒரு 10 மில்லி எண்ணெய் 90 கலோரின்னு அளவு, அந்த யூனிட் சொன்னோம் இல்லையா, அதாவது சாதா தோசை ஒன்று சாப்பிட்றீங்கன்னா அது 80 கலோரி, ஒரு பூரி 260 கலோரி, பஜ்ஜி போண்டா இதெல்லாம் 200லேருந்து 250 கலோரி, ஒரு பிளேட்டு பிரியாணி 1600 கலோரி. நீங்கள் பாட்டுக்கு இவ்வளவு கலோரிங்கிறீங்களே, ஒரு நபர் எவ்வளவு கலோரி தான் எடுக்கிறது அப்படின்னா, சராசரியாக ஒரு ஆணும் பெண்ணும் உட்கொள்ளக்கூடிய கலோரி 2000லேருந்து 2500 கலோரிகள் போதும். ரொம்ப உடல் உழைப்பை கொடுக்குறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். காரணமாக பாத்திரம் துலக்கிறோம், துணி துவைக்கிறோம், இது 1 மணி நேரம் போதும். இதுக்கு 120 கலோரி செலவாகுது. நம்ம எடுத்துக்கிட்டதுலேருந்து 2000 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் 120 கலோரி செலவாகுது. அதே ஒரு ஆண் பிள்ளை 1 மணி நேரம் ரன்னிங் ஓடுறான்னு வைங்க,
அந்த 1 மணி நேரத்தில் 470 கலோரி செலவாகுது. வயது, பாலினம் இதெல்லாம் வேறுபடும். சிறு குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம். நார்மல் வேலை, கடின வேலை, இது கலோரி எடுக்கப்படுறதுல வித்தியாசம் கண்டிப்பாக வரும். சராசரி கலோரின்னா 2000லேருந்து 2500 வரையிலும். நாம் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவு செலவு பண்ணணுங்க, அவ்வளவுதான். ஒன்றுலையும் ஒவ்வொரு பதார்த்தத்துலேயும் ஒரு 100 கிராமில் எவ்வளோ இருக்குன்னு ஓரளவுக்கு கணக்கு கொண்டோம்னா அதை நீங்கள் செலவிட்டுறீங்களா, அந்த ஆற்றலை வெப்பத்தை வெளியேற்றிடுறீங்களாங்கிறது மட்டும்தான் கலோரிங்கிற புரிதல். 100 கிராம் எடை இருக்கிற அந்த பருப்பு தால் டெய்லி எடுக்கிறோமே, அது 100 கிராம் ஒருத்தர் எடுத்திங்கன்னா 400 கலோரி. அதே 100 கிராம் ஆப்பிள் 60 கலோரி தான். வாழைப்பழம் 100 கிராம் எடுத்திங்கன்னா 116 கலோரி. இதே ஒரு குலோப் ஜாமுன் எடுக்கிறீங்க, ஒரு பீஸ் எடுக்கிறீங்க, ஒரு 25 கிராம் கொண்டது, 175 கலோரி. சாதம் ஒரு 100 கிராமில் 300 கலோரி. நட்ஸு எடுத்திங்கன்னா 100 கிராம் நட்ஸு எடுத்திங்கன்னா 550லேருந்து 600 கலோரி நமக்கு கிடைக்குது. அதே 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 900 கலோரி. நெய்யுமே இந்த அளவுக்கு. காய்கறியில், பழங்களில் கலோரி ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அதாவது 100 கிராம் காய் எடுத்திங்கன்னா 40 கலோரி தான். நமக்கு என்ன தெரியுது, நம்மளோட உடல் எடை கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் கலோரி தான் காரணங்கிறது நமக்கு புரியுது. சிறு வயதினருக்கெல்லாம் கம்மியாக கொடுத்துடாதீங்க. வளர்கிற பருவம், அதாவது உதாரணமாக 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கலோரி ஓரளவுக்கு நிறையாவே கொடுக்கலாம். வளர்கிற குழந்தைகளுக்கு 2000 2500ங்கிறதுலேருந்து அவங்க விதிவிலக்கு இன்னுமே ஒரு 500 600 கலோரி எச்சா எடுத்துக்கலாம். கலோரிங்கிறது இன்புட்டு, உள்ளே எவ்வளோ எடுக்கிறோம் அதை வெளியேறணும், வெளியே தள்ளணும், அவ்வளோதான். நீங்கள் நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்றீங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எடுத்தது பேர்ன் ஆயிரும், அவ்வளோதான் புரிதல். எண்ணெயில் நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நம்மளோட பாரம்பரிய எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் கூட ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 15லேருந்து 20 மில்லி வரை பயன்படுத்தினா போதும். அது ஒரு நபருக்கு மாதம் 500 மில்லியிலேருந்து 600 மில்லி, இதில் ஸ்நாக்ஸு இன்க்ளூடு. அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா 4 டீஸ்பூன் எண்ணெய். நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறது போல் குடும்பத்தார கணக்கெடுப்போம். 15 நாளைக்கு மொத்தமாக பாட்டிலில் ஊற்றி உபயோகித்து பார்க்கலாம். முயற்சி தானே. நான் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டில் தான் நான் கலோரி பற்றி எனக்கு தெரிய வந்தபோது அதிலிருந்து நான் அந்த பாட்டிலில் அதாவது தேதியையும் மாதத்தையும் எழுதி வச்சுக்குவேன். அது எந்த அளவுக்கான ஒரு தடவை கூட நான் சரியாக 600 மில்லி எண்ணெய் நான் உபயோகித்ததில்லை. கூட தான் கொஞ்சம் உபயோகிச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக அவேர்னஸ் வருதுங்க. தேதியை எழுதிக்கிட்டேன்னா முடிகிற தேதியையும் கவனிச்சுக்குவேன். கொஞ்சம் அந்த 600 மில்லியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னா, வாரத்துக்கு 2 நாள் இரவு உணவு எண்ணெய் இல்லாத உணவாக எடுத்துக்கிறது. அதாவது 1 டம்ளர் பால், நான் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறது போல் ஒரு பழம், ஒரு 5-6 பாதாம் பருப்பை காலையில் ஊற வச்சிடுறது, இது போல். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 4 டீஸ்பூன் எடுக்கக்கூடாது, 3 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெயே எடுக்கணும். 9 வயசு வரையிலும் இருக்கிற குழந்தைகளுக்கு 5 டீஸ்பூன் எண்ணெய் எடுக்கலாம். வெறும் எண்ணெயிலிருந்து நம்ம உபயோகிக்கிறத விட வேர்க்கடலை அதெல்லாம் அது எண்ணெய் வித்து தானே, அதை ஓரளவுக்கு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு வேறு பல நன்மைகளும் வருது. பூசணி விதை இது போல் சீட்ஸையுமே எண்ணெய் வித்துக்களையும் நம்ம எடுக்க பழகிக்கலாம். பாதாம் பருப்பு இப்படி. இதே போல் உப்பு பற்றிய விழிப்புணர்வு பதிவு கூட நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். கண்டிப்பாக உப்பை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. என்னங்க தலையை சுற்றுதா? கடையிலலாம் எவ்வளவு எண்ணெய் போடுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. எண்ணெய் சுட்ட எண்ணெயா எதுவுமே தெரியாது. அதனால் கடையில் வாங்கி சாப்பிடாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது நமக்கு நோய்கள் சீக்கிரம் வராது, வந்த நோய்களும் சீக்கிரமாக விரட்டலாம். இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.